பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் யோபு 33வது அதிகாரம் 14வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கால தாமதம் ஏற்படலாம். ஒருவேளை அந்த வாக்கு தத்துவத்தின் பாத்திரவான்களை நம்ம மாற்றுவதற்கு தேவன் சமயம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது இரண்டாம் விசை திருத்துகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அறிக்கை பண்ணி ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மையும் சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையிலோராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடவே கூடாது. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் தேவன் என்ன வாக்கு தத்தத்தை அருளி செய்தாரோ அதை 1000 தலைமுறை மட்டும் உண்மையுள்ளவராக இருந்து அதை நிறைவேற்றி கொடுத்து வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதத்தினால் அலங்கரித்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நோவாவுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா நோவாவோடும் அவன் குடும்பத்தோடும் பண்ணின உடன்படிக்கையின்படி இன்றைக்கும் வானவில்லை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமோடு கூட பண்ணின வாக்குத்தத்தின் உடன்படிக்கையின்படி இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கும் அருளி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடவே கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதித்திருக்கலாமே தவிர சொன்ன வார்த்தையின்படி சகலவற்றையும் தேவன் நிறைவேற்றி முடித்ததை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விடாதபடிக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி முடித்து சாட்சியாக நிறுத்தின தெய்வம் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களின் நிறைவை நம்முடைய கண்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை விசுவாசித்து யோபு தன்னுடைய இயலாமையில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வதிப்பாங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட அவர் சொல்கிற வார்த்தை தான், தேவன் ஒரு விசை சொல்லி இருந்ததை ரெண்டாம் விசை திருத்துகிறவர் அல்ல என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பீர். இரண்டாம் விஷயத்தை திருத்துகிறவர்களுக்கு நீ மனிதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி எங்களை சாட்சியை நிறுத்துங்க. அர்ப்பணித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி சாட்சியை நிறுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.